Hi friends, நமக்கு இன்னைக்கு இந்த வீடியோல crochet குச்சி எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ அதோட ஸ்டார்டிங் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச் crochetல நம்ம எப்படி குச்சி கட்டறது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அப்புறம் கொஞ்சமா நம்ம அடுத்த ஸ்டிட்சஸா போகலாம். இப்போ இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை அப்படிங்கறதையும் பார்த்தறலாம். நம்ம இப்போ எந்த ஃபேப்ரிக்ல பண்ண போறோமோ அந்த ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நான் வந்து crochet needle வந்து எடுத்துர்க்கேன். நம்பர் 10 0.75 mm. ஸோ இது வந்து crochet needle. தென் scissors எடுத்துர்க்கேன். இப்போ நமக்கு crochet பின்றதுக்கு தேவையான thread silk thread எடுத்துர்க்கேன். ஒரு கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். தென் ஒரு 5 பாபின் எடுத்துர்க்கேன். இந்த கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் சொல்லியிருந்தேன். இந்த கூட நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன்னு பாருங்கள். இந்த பாபினில் வந்து 5 பாபினில் நான் ஒரே கலர் சுற்றியிருக்கேன், லோட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு டோட்டலாக 6 நூல் வந்து எனக்கு crochet பின்றதுக்கு வேணும். ஸோ இப்போது இதில் பாபினில் 5 ப்ளஸ் இந்த கண்டு டோட்டலாக சேர்த்து நம்ம கட்டினோன்னா நமக்கு 6 ஸ்டாண்ட்ஸ் கிடச்சிரும். இந்த 6ஐயும் நம்ம வந்து சேர்த்து நாட் போட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் பின்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு நாட் போட்டுடலாம். 6 நூலையும் எடுத்து ஒரு நாட் போட்டுடலாம். 6 நூலையும் நாட் போட்டாச்சு. இது எல்லாத்தையும் நான் அந்த கூடைக்குள்ளே போட்டுறேன். போட்டுட்டு இதில் நிறைய கேப்ஸ் இருக்கும். அந்த கூடையில் crochet தான் அந்த கூடையும் பின்னது. ஸோ அதுக்கு நடுவில் நிறைய கேப்ஸ் இருக்கும். அந்த கேப் வழியாக நான் இந்த த்ரெட்டை வெளியே எடுத்துட்றேன். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம கண்டினியூஸாக இழுத்து நம்ம தச்சுக்கிட்டு இருக்கும்போது பாபின்லாம் வந்து ஒன்றோட ஒன்று சேர்ந்து சிக்காகாமல் இருக்கும். அதனால நான் இந்த கூடையில் போட்டிருக்கேன். இப்படி இழுக்க அழகாக வரும் உங்களுக்கு உள்ள. நம்ம சும்மா வச்சு தைச்சோன்னா ஒன்று ஒவ்வொரு பக்கம் ஓடும். ஒன்றும் இல்லை நம்ம ஏதாவது ஒரு பவுலில் நம்ம போட்டோம் அப்படின்னா வந்து குதிச்சு வெளியே வரும். நம்ம இழுக்கிற ஃபாஸ்ட்டில் தைக்கிற ஃபாஸ்ட்டில் இந்த கூடை இல்லாதவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும் இல்லையா, யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸு, அதில் வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு நான் அதுக்குள்ளே பாபின் போட்டு இந்த கேப் வழியாக நான் அந்த ஹோல் வழியாக நான் வந்து வெளியே எடுத்துருவேன். ஸோ இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கூடை உங்களுக்கு பின்ன கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த கூடை எப்படி செய்கிறதுங்கிறதும் நம்ம வந்து ஒரு வீடியோ போடலாம். நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஸ்டிச் வந்து crochetல பின்னிட்டு வெறும் குச்சு மட்டும் எப்படி கட்டுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது crochetவோட பேபி குச்சு. ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து வெறும் பீட்ஸ்லாம் இல்லாமல் ப்ளைனாக வெறும் குச்சு மட்டும் தான் நம்ம கட்ட போகிறோம். நம்ம பேசிக்கில் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பார்த்த மாதிரியே தான் இதையும். பட் crochetல நம்ம கட்ட போகிறோம். அதில் வந்து நம்ம நீடில் கோர்த்து குச்சு கட்டணும். இங்கே வந்து நம்ம வந்து 100 த்ரெட்ஸை வந்து கம் போட்டுட்டு அந்த இதில் வச்சு நம்ம குச்சு கட்ட போகிறோம். நம்ம ஃபேப்ரிக்கில் ஜிக்ஸாக் அடிச்சிருக்கோம். இதேமாதிரி நீங்களும் ஜிக்ஸாக் அடிச்சுக்கோங்க. மெஷின் இல்லாதவங்க நம்ம saree ஃபால்ஸ் கிடைக்கும் இல்லையா கடையில் ரெடிமேடாக, அந்த ஃபால்ஸில் வந்து லைட்டாக மடித்து தைச்சிருப்பாங்க. அதுவும் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் போடும்போது வந்து சாரியில் போட வேண்டாம். ஃபஸ்ட்டு ஒரு தடவை இந்த மாதிரி பின்னி பார்த்துக்கோங்க ஒரு கிளாத்தில். அதுக்கப்புறம் நீங்கள் சாரியில் போடுங்க. ரொம்ப நல்லா வரும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். 6 நூல் எடுத்திருக்கேன். இந்த 6 நூலை வந்து எப்படி நம்ம வந்து இதில் நாட் போடுறதுன்னு பார்த்துடலாம். கிளாத்தில் உள்ளே விட்டு நீடில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு நாட் போட்டுடுங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. நிறைய பேர் வந்து அதை அப்படியே எடுத்துகிட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. சிக்காகாமல் இருக்கணும், 6 நூலும் ஈவனாக இருக்கணும். வெளியே எடுத்துட்டு நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம் துணியோடு சேர்த்து. அப்புறம் நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். நிறையா இதில் வந்து இந்த மாதிரி நாட் போட மாட்டாங்க. நம்ம முன்னாடி போட்டிருக்க அந்த நூலோட முடிச்சோட க்ரிப்லேயே வச்சு தைக்க ஆரம்பிச்சிருவாங்க. பட் நம்ம நாட் போடுறது வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நாட் போடுறது. நாட் போட்டுட்டு நம்ம அப்படியே செயின் போட ஆரம்பிக்க வேண்டியதான். நூல் வந்து டைட்டாக வச்சுக்கோங்க. கையில் ஒரு 2-3 தடவை நம்மளோட ஆள்காட்டி விரலில் லெஃப்ட் சைடில் சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு டைட்டாக வச்சுட்டு அப்படியே உள்ளே எடுத்து செயின் போட வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு நான் இதில் வந்து ஒரு 4 செயின் போடுறேன். 4 செயின் போட்டுட்டு இப்போ இதை கிளாத்தோடு சேர்த்து அட்டாச் பண்ண போகிறேன். இந்த 4 செயின் போட்டதை வச்சு கிளாத்தோட சிங்கிள் crochet போட்டு அட்டாச் பண்ணுறேன். தென் திருப்பி 4 செயின் போட போகிறோம். ஸோ இந்த 4 செயின் போட்ட கேப்பில் தான் நம்ம வந்து குச்சு கட்டுவோம். திருப்பி 4 செயின் போட்டாச்சு. இப்போது கிளாத்தோடு வச்சு லாக் போட்டுடலாம். சிங்கிள் crochet போட்டிருக்கேன். திருப்பி 4 செயின். ஸோ இதே மாதிரி 4 செயின்
சிங்கிள் க்ரோஷா, 4 செயின் சிங்கிள் க்ரோஷா அப்படின்னு நம்ம இதை ஃபுல் saree கண்டினியூ பண்ணுவோம். இப்போது கடைசியாக நம்ம ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் எப்படி இதை வந்து கிளாத்லேருந்து எடுக்கணும், கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நூலை கொஞ்சம் நிறையா விட்டுக்கோங்க. நீடில் அந்த ஸ்டிச்சிலேருந்து எடுக்காதீங்க. இப்போ அதை கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டு நீடில் அப்படியே இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட் நின்றுக்கும். பொறுமையாக எடுங்க. 6 நூலும் வெளியே வரணும். 6 நூலும் வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வந்து நம்ம குச்சோட சேர்த்து கட்டிக்கலாம். அந்த இடம் இனிமேல் பிரியாது. நம்ம குச்சு கட்டும்போது அந்த இடத்துல அதோடு சேர்த்து கட்டிக்கலாம், பிரியாது. இப்போ இந்த கேப்பில் நம்ம இங்கே 4 செயின் சிங்கிள் க்ரோஷா, 4 செயின் சிங்கிள் க்ரோஷா போட்டோம் இல்லையா, அந்த கேப்பில் நம்ம குச்சு கட்ட போகிறோம். இப்போ நம்ம குச்சு கட்டுறதுக்கு ஏற்கனவே நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி ஒரு 100 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து ப்ளூ போட்டு நம்ம வச்சுருக்கோம். இது நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ இது நீடில் மாதிரி நமக்கு ஒர்க் ஆகும். இந்த கேப்பில் நம்ம உள்ளே விட்டு குச்சு கட்டிடலாம். ஜரி த்ரெட்டு, அதுக்கான நீடில் நம்ம இதை யூஸ் பண்ணி எப்பயும் போல் குச்சு கட்டிடலாம். இப்போ இந்த குச்சு கட்டின மாதிரி ஒவ்வொரு கேப்லேயும் நம்ம வந்து குச்சு கட்டிடுவோம். கட்டிட்டு எப்படி ஃபினிஷிங் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இன்னொன்று என்னென்னா, இது வந்து ரொம்ப பக்கத்தில் நெருக்கமாக இருக்கும், அடர்த்தியாக இருக்கும். நம்ம பேசிக்கில் வந்து ஒவ்வொரு இன்ச்சு கேப்பில் நம்ம போடுவோம். ஆனால் இங்கே வந்து நம்ம ரொம்ப பாருங்கள் எவ்வளோ நெருக்கமாக இருக்குது அப்படின்னு. இவ்வளோ நெருக்கமாக கிடைக்கும். நல்லா ஹெவியாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து மல்டி கலரில் இன்றைக்கி நான் போட்டிருக்கேன். இதேமாரி அடுத்தடுத்த வீடியோவில் க்ரோஷா குச்சி எப்படி போடுறது பீட்ஸ் வச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.